சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் உளவு இயந்திரம் ஒன்றை நிறுத்துமாறு யாழ்ப்பாணம் கெட்பேலி பகுதியில் உள்ள வீதித்தடையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கட்டளையிட்டிருந்தனர். எனினும் போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்த நிலையில் அதனை மடக்கி பிடிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதன்போது போலீசாரின் மோட்டார் சைக்கிள் மீது உளவு இயந்திரம் மோதியதில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் காயங்களுடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதனை ஒரு கொலை சம்பவமாக கருதி விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உளவு இயந்திரத்தின் உரிமையாளரான பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரான சாரதியை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்த நிட்டம்புவ பகுதியைச் சேர்ந்த 56 வயதான போலீஸ் உத்தியோகத்தரின் பூத உடல் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத கனியவள அகழ்வை தடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கனியவள திணைக்களம் இதுவரை கொடுத்திருக்கின்ற அனுமதி பத்திரங்களை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். அதாவது காவல்துறையினர், அரசு அதிபர்கள், கௌரவ ஆளுநர் செயலகம் போன்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்கு உடனடியாக இப்பொழுது செயல்முறையில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய லைசன்ஸின் அந்த பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த மாப்பியாக்களுக்கு பின்னால் போலீஸில் ஒரு சில மாப்பியாக்களும் இருக்கின்ற ஒரு சில மாப்பியாக்கள். அதனால் அந்த மாப்பியாக்களுக்கும் இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நாங்களும் இதற்கு பின்னால் இந்த மாப்பியாக்கள் பின்னால் ஓடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் இதைவிட பாரதூரமான ஒன்றாக அமையும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் உடனடியாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக போலீசாரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதாவது இன்றைக்கு 1 லட்சம், 1,20,000, 1,50,000 வரைக்கும் இந்த மண் விலை அதிகரித்திருக்கின்றது. அப்போ இந்த மண் விலை அதிகரிப்பின் காரணமாகவே இந்த மாப்பியாக்களும் உருவாகி இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய நிலத்தையே இவர்கள் அபகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அதனால் விசேடமாக எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் முன்வர வேண்டும். அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இருக்கின்றோம்.